யார் உண்மையான கதாநாயகன்? இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான தன்னம்பிக்கை கொடுக்கிற புத்தகங்கள் இருக்கலாம், நூற்றுக்கணக்கான தத்துவங்கள் இருக்கலாம். ஆனா எல்லா புத்தகங்களும் ஒரே விஷயத்துல மட்டும் ஒருமனதா ஒத்து போகுது. அது என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே ரொம்ப சக்தியுள்ள மனுஷன் யாருன்னு வள்ளுவர் சொல்ற அந்த ஒரு ரகசியம்தான் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை. இதோட அர்த்தம் தெரிஞ்சா நீங்க மற்றவங்களை பார்க்குற விதமே மாறிடும். நீத்தார் பெருமை அதிகாரத்தில் வரக்கூடிய இந்த குறள், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இங்க நீத்தார் அப்படின்னா தியாகம் செய்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனா எதை தியாகம் செய்தவர்கள்? தன்னுடைய ஒழுக்கத்துக்காக சுயநலத்தையும் தேவையில்லாத ஆசைகளையும் விட்டு கொடுத்தவங்க. இப்படிப்பட்டவங்களோட பெருமையைத்தான் உலகத்திலேயே மிக உன்னதமானதுன்னு எல்லா புத்தகங்களும் இதைத்தான் அடிச்சு சொல்லுது. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இவங்க யாருன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நேர்மையான அதிகாரி, சமூக பொறுப்பு, வாக்கு மாறாம இருக்கிறது. நாம எல்லாரும் பணக்காரங்களையோ இல்ல அதிகாரத்தில் இருக்கிறவங்களையோ தான் பெரிய ஆளுங்கன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை அது இல்ல. யார் ஒருத்தர் தன் கொள்கைக்காக ஆசைகளை ஜெயிக்கிறாரோ அவர்தான் உண்மையான கதாநாயகன். ஒழுக்கத்தோட இருக்கிற ஒருத்தர் தனி ஆளா நின்னாலும் அவரோட ஒழுக்கம் அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய கோட்டையாகவே மாறும். நூல்கள் எல்லாம் சொல்றதை விடுங்க, உங்க மனசாட்சி சொல்லும் அந்த உன்னதமான ஒழுக்கத்தை மட்டும் பிடிச்சுக்கோங்க. உலகம் தானா உங்களை தேடி வரும். நீங்க மதிக்கிற அந்த ஒழுக்கமான மனுஷன் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த குரல்ல இன்னும் ஒரு நல்ல கருத்தோட வரேன். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.